அனர்த்த நிலைமையை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி இப்போ உருவாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிடர் நிலைமை. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு தேவையான வசதிகள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முன்னெடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. இதை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி ஜனாதிபதியால் அவசரகால நிலைமை அறிவிக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகளோடு நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு பிறகு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கு. எப்படியான ஒரு பேரிடர் நிலைமை இலங்கையில் இப்போ உருவாகி இருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமாக இந்த அறிவிப்பை நாங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய உதவி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், மாலைதீவு சொல்லி பல நாடுகளும் உதவுறதுக்கு முன் வந்திருக்கு. இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு சில இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்தியாவினுடைய மேலதிகமான ஒரு சில கப்பல்களும் உதவி பொருட்களோடு இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. பல நாடுகளும் இலங்கைக்கு கை கொடுக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முன் வந்திருக்கு. இப்போ உருவாகி இருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு பாரதூரமானது சொல்லி விளங்கிக் கொள்றதா இருந்தா இலக்கங்களை பார்க்குற நேரத்தில், நம்பர்ஸை பார்க்குற நேரத்திலேயே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களுக்கு அமைய 153 மரணங்கள் பதிவாகி இருக்கு. 193 பேர் காணாம போயிருக்கிறாங்க. என்ன நடந்தது, எங்க இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி எந்த விதமான தகவலும் தெரியாது. 7,70,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளம், மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. 206 வீதிகள் சேதமடைஞ்சிருக்கு. இல்லாட்டி வீதிகள், அந்த வீதிகளுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 10க்கும் அதிகமான பாலங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அனுராதபுரம், நுவரெலியா அந்த 2 மாவட்டங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் இடையிலான தரைவழி தொடர்புன்றது முற்று முழுதா துண்டிக்கப்பட்டிருக்கு. அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் கூட அனுராதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு உருவாகி இருக்கு. இதனால் அங்க இருக்கிற எல்லாரும், சிறை கைதிகள் உட்பட எல்லாரையும் அந்த நகர் உட்பட முக்கியமான இடங்கள்ல இருந்து வெளியேற்றதுக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் புலனறுவைக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க. ஒரு சில பாடசாலைகளையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்டி, பதுளை மாவட்டங்களில் தான் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 மாவட்டங்கள்ல இருந்தும் 50க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கு. சில இடங்கள்ல எந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிருக்கிறாங்களா, வெள்ளத்துல அடிச்சு போகப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் உரிய முறையில் உத்தியோகபூர்வமான தகவல்கள் தெரியாது. சில இடங்களுக்கு அதிகாரிகள் மீட்புக்குழு போக முடியாத ஒரு சவாலான நிலைமையும் இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகி இருக்கு. பன்னல பிரதேசத்துல ஒரு சோகமான பெருந்துயரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. 25 பேர் தங்கியிருந்த ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்தவர்கள் 25 பேர் தங்கியிருந்திருக்கிறாங்க. 11 பேர் உயிரிழந்திருக்கிற இந்த வெள்ளத்தால அடிச்சு போகப்பட்டிருக்கிற ஒரு துயரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. 11 முதியவர்களோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 14 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. விரைவா அந்த இடத்துல மீட்பு குழுவால உடனடியாகவே அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருந்ததால 11 பேரையும் காப்பாற்ற முடியாம போயிருக்கு. இதை தவிர பெரும்பாலான இடங்கள்ல மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு. சில இடங்கள்ல காணாம போனவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்ற தகவல் கூட தெரியாது. 3 முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய அளவான மண் சரிவு அனர்த்தம் பதிவாகி இருக்கு. ஒன்று துல்கிரிய 21 பேர் காணாம போயிருக்கிறாங்க. அளவத்துகோட பிரதேசத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையோ காணாம போயிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையோ இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படல. ஷம்போட பிரதேசத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மண் சரிவு அனர்த்தம் பதிவாகி இருக்கு. இதுல 14 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் பலர் மண்ணுக்குள்ள புதையுண்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் முன் வைக்கப்பட்டிருக்கு. மன்னார் மாந்தை பிரதேசத்திலிருந்தும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. தமிழ் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. மன்னார் மாந்தையில வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் உருவாகி இருக்கு. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 50க்கும் அதிகமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அங்கிருந்து மக்களை வெளியேற்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியேற போறது கிடையாது, நாங்க இங்கே இருக்க போறோம் சொன்னதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிற புகைப்படங்கள், எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்க்கிற நேரத்தில் வீடுகளினுடைய கூரைகள் வரைக்கும் வெள்ளம் இருக்கிறது, நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 40 பேருக்கு என்ன நடந்தது என்ற தகவல் இதுவரைக்கும் தெரியாது. சில மீட்பு நடவடிக்கை குழுவால நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் மீட்பு நடவடிக்கை குழு அந்த இடத்துக்குள்ள போறது கூட சவாலான ஒரு விஷயமா இருக்கு என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது. ஒரு மிகப்பெரிய பேரிடர் நிலைமை நாட்டில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம எல்லா இடங்கள்லையும் பதிவாகி இருக்கு. மழை ஓரளவுக்கு குறைவடைஞ்சிருந்தாலும் கூட வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றது இன்றைக்கு பல இடங்கள்லையும் இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலைமை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி உதவிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உத்தியோகபூர்வமற்ற முறையில் யாராவது உதவி செய்கிற பணம் அனுப்புங்கன்ற கோரிக்கையை முன்வைச்சா இதுக்கு தயவு செய்து உதவி செய்யாதீங்கன்னு சொல்லி மத்திய வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அரசாங்கம் சார்பாக ஒரு சில வங்கி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் அரசாங்கத்துக்கு நேரடியாக இலங்கையினுடைய மத்திய வங்கிக்கு பணத்தை அனுப்பி வைக்க முடியும். அந்த பணம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக பயன்படுத்தப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படைத்தன்மையோட இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் சொல்லியும் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த
பேங்க் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க உதவி செய்ய விரும்புகிறவர்கள் அந்த இலக்கங்களை பயன்படுத்த முடியும். உத்தியோகபூர்வமற்ற முறையில் முன்வைக்கப்படுற கோரிக்கைகளுக்கு கடைசி வரைக்கும் பணம் அனுப்ப வேணாம் சொல்லி மத்திய வங்கியால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப மழை ஓரளவுக்கு குறைவடைஞ்சிருந்தாலும் கூட நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு அபாயம்ன்றது தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கு. அடுத்து வரப்போற ஒரு சில மணித்தியாலங்களுக்கு இந்த அனர்த்த அபாய எச்சரிக்கைன்றது தொடர்ச்சியா அமுல்ல இருக்கும். சில நேரங்களில் ஒரு சில நிமிஷங்கள் ஒரு சில செகண்ட்களுக்குள்ள கூட மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் பல இடங்கள்லையும் நிலவி கொண்டிருக்கு. இப்ப கம்பஹாவை பொறுத்த வரைக்கும் கம்பஹா நகரத்தினுடைய மைய பகுதி கூட வெள்ளப்பெருக்குல மூழ்கி இருக்கு. கூரைகள் மட்டும்தான் தெரியுது. பல தொழிற்சாலைகள் இருக்கு, நெடுஞ்சாலைகள் இருக்கு, அங்க இருக்கிற வீடுகளினுடைய கூரைகள் மட்டும் தெரிகிற அளவுக்கு நகர பகுதியும் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. இதை மாதிரியான ஒரு அனர்த்தம் மற்ற இடங்களிலும் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவி இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்று சொன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கிற குளங்களினுடைய வான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கு. இந்த வான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றதையும் தாண்டி தண்ணி ஓடுற மாதிரி வான்கதவுகள் திறந்து விடப்படுற சந்தர்ப்பங்கள்ல தடைகள் அங்க போடப்பட்டிருக்கு. தண்ணி ஸ்லோவா போகணும்ன்றதுக்காக இந்த தடைகள் போடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற தடைகள் கூட உடைப்படுக்கக்கூடிய அபாயம் சில குளங்கள்ல உருவாகி இருக்கு. இரணைமடு குளத்திலையும் இதே மாதிரியான ஒரு அபாயம் உருவாகி இருக்கு. கழனி கங்கையிலையும் இதே மாதிரியான அந்த தடைகள் கூட உடைப்படுக்கக்கூடிய அபாய நிலைமை உருவாகி இருக்கு. இந்த தடைகள் உடைப்படுக்குமா இருந்தா ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள கூட நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் உருவாக முடியும். இதனால கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கிற இரணைமடு குளத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியேற்றதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சமைத்த உணவுகளை கொடுக்கிறதுக்கும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தாலையும் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே மாதிரி கழனி கங்கையினுடைய நீர்மட்டமும் வெகுவா அதிகரிச்சிருக்கு. 2016 ஆண்டு ஏற்பட்ட மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. மழை குறைவடைஞ்சிருந்தாலும் கூட இப்ப வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றது தொடர்ச்சியா நிலவி கொண்டிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த குளத்தினுடைய தடைகள் என்றது உடைப்படுக்குமா இருந்தா கழனி கங்கையிலையும் இதே மாதிரியான ஒரு அபாயம் நிலவி இருக்கு. இது உடைப்படுக்குமா இருந்தா ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இதனால சில பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் கழனி கங்கையினுடைய அம்பத்தலை பிரதேசத்துல தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இதனால மாலம்பே, கடுவல இந்த பிரதேசங்களை சேர்ந்தவர்கள், கொலன்னாவ அந்த பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படணும்னு சொல்லி உடனடியாக அந்த மக்களை வெளியேற்றதுக்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. சில இடங்கள்ல 2-3 மாடிகள்ல இருந்து தங்கியிருந்தவர்கள் கூட 3வது மாடி மறைக்கும் வெள்ளப்பெருக்கு உருவான சம்பவங்கள் கூட ஏற்பட்ட சம்பவங்கள் கூட நேற்றைய நாளிலையும் பதிவாகி இருந்தது. இதனால மாலம்பே, கடுவல, கொலன்னாவு என்ற பிரதேசங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. மகாவலி ஆறினுடைய நீர்மட்டமும் அதிகரிச்சிருந்தது. இதனால கிழக்கு மாகாணத்தினுடைய சில பிரதேசங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கிண்ணியா, மூதூர் இந்த மாதிரியான பிரதேசங்களுக்கு வெளிக்கந்த பிரதேசத்துக்குன்னு சொல்லியும் இந்த வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டமும் வெகுவா அதிகரிச்சு வருது. மகாவலி கங்கை இரணைமடு குளத்தினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கு. அதனுடைய துருசு பகுதியிலிருந்தும் நீர் வெளியேறுது என்ற ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. கழனி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கு. இதனால அந்த பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பா வெளியேற்றப்படணும் என்றது மட்டும்தான் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுற கோரிக்கை. பல பகுதிகளை சேர்ந்த மக்களும் ஏற்கனவே வெளியேறி இருக்கிறாங்க. இதே நேரம் சர்வதேச நாடுகளினுடைய உதவிகள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ளப்படுது. இப்ப இலங்கையினுடைய கடற்படையாலையும் அது மாதிரி விமானப்படையாலையும் பல நபர்கள் பல இடங்கள்ல இருந்தும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சில இடங்கள்ல விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் தான் மரத்துக்கு மேல, வீட்டு கூரைக்கு மேல பலர் தங்கி இருக்கிறாங்கன்ற தகவலே தெரிய வருது. எந்த விதமான தொடர்பாடல் வசதிகளும் கிடையாது. சில ஃபைபர் கேபிள் சில இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கிறதா இந்த தொடர்பாடல் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ற மாதிரி அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. அதை சீர் செய்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. சர்வதேச நாடுகளினுடைய உதவியை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சாகர் பந்து சொல்லி இந்தியாவால ஒரு உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்துக்கு அமைய ஏற்கனவே இலங்கைக்கு வந்திருக்கிற INS விக்ராந்த் கப்பல்ல இருக்கிற ஹெலிகாப்டரை பயன்படுத்துறதுக்கும் அனுமதி கிடைச்சிருந்தது. இன்றைக்கும் அந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டு சில இடங்களில் சேர்ந்த மக்கள் பன்னல பிரதேசத்தில் 8 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இலங்கையினுடைய விமானப்படை ஹெலிகாப்டர்களோட சேர்ந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களும் மக்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருது. இதை தவிர பெருந்தொகையான உதவி பொருட்களோட ஒரு கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 80க்கும் அதிகமான மீட்பு நடவடிக்கை குழுவோட இந்த கப்பல் வந்திருக்கு என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது. இந்தியாவினுடைய உதவி என்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய உதவி என்றது அமெரிக்கா $2 மில்லியன் உதவியை இலங்கைக்கு உடனடியாகவே அறிவிச்சிருக்கு. சைனாவினுடைய உதவியும் வந்து கொண்டிருக்கு என்ற மாதிரி இலங்கையில் இருக்கிற சீன தூதரகம் சார்பா அறிவிக்கப்பட்டிருந்தது. மாலைதீவு அரசாங்கம்
$50,000 அமெரிக்க டாலரை இலங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தை எதிர்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய PNS சைஃப்னு சொல்லப்படுற கப்பல் இலங்கைக்கு வந்திருக்கு. இலங்கையினுடைய நேவிக்கு இதுல இருந்த உதவி பொருட்கள் கொடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருந்தது. இதை எதிர்கொள்றதுக்கான நடவடிக்கைகள் என்றது இலங்கையிலையும் தொடர்ச்சியாக அரசாங்கத்தாலையும் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே மாதிரி சர்வதேச நாடுகள், நட்பு நாடுகள் எல்லாருமே தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பேரிடர் நிலைமையை இலங்கை எதிர்நோக்கி இருக்கு. சர்வதேச நாடுகளினுடைய உதவிகள் தொடர்ச்சியாக கிடைச்சி கொண்டிருக்கு. 150க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருக்கு. இந்த மரண எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்படணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறதை தவிர எங்களுக்கு இப்போதைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.